Hello everyone. In the video, நம்ம surface tension அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். Liquids have no definite shape but have a definite volume. Hence, they active a free surface when poured into a container. Therefore, the surfaces have some additional energy called as surface energy. The phenomenon behind the above fact is called surface tension. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லிக்விட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஷேப்பும் கிடையாது. நம்ம எந்த கண்டெய்னரில் எந்த வெசலில் போடுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் அதோட ஷேப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதில் வந்து ஒரு ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கும். அந்த சர்ஃபேஸஸில் வந்து சம் எனர்ஜி இருக்குது. அது வந்து சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்ஃபேஸ் எனர்ஜி வந்து இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு ஃபினாமினன். அந்த ஃபினாமினன் பேர் தான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. The molecules of a liquid are not rigidly fixed like in a solid. They are free to move about. The force between the like molecules which holds the liquid together is called cohesive force. ஸோ மாலிகுல்ஸ் லிக்விடில் இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து கம்பேக்டாக இருக்காது, ரொம்ப க்ளோஸ்லி பேக்டாக இருக்காது. அதில் வந்து ஃப்ரீ டு மூவாக தான் இருக்கும். ஸோ இந்த லைக் மாலிகுல்ஸ், அதாவது ஒரே மாதிரி இருக்கிற மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸை வந்து நம்ம கொஹசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். when the liquid is in contact with a solid, the molecules of these solid and liquid will experience an attractive force. ஸோ இப்போ ஒரு லிக்விட்க்கு மேலே ஒரு சாலிட் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு மாலிகுல்ஸும் வந்து காண்டாக்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதுக்கு பேர் வந்து adhesive ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். These molecular forces are effective only when the distance between the molecules is very small. இந்த சாலிட் மாலிகுலாக இருக்கும், லிக்விட் மாலிகுலாக இருக்கும். இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கணும். 10⁻⁹ மீட்டர் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த adhesive ஃபோர்ஸ் வந்து இருக்கும். The distance through which the influence of these molecular forces can be felt in all directions constitute a range and is called sphere of influence. ஸோ இந்த molecular forces வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லையுமே வந்து இருக்கும். ஸோ அந்த அப் டு எவ்வளோ ரேஞ்ச் வந்து அது இருக்கோ அதை வந்து என்ன சொல்வோம் அப்படின்னா ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த ஏரியா வந்து ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்வோம். அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சர்ஃபேஸ் டென்ஷன். வாட்டர் பக்ஸ் அண்ட் வாட்டர் ஸ்ட்ரைடர்ஸ் வாக் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். த வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் புல்டு இன்வார்ட்ஸ் அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் ஆக்ட்ஸ் லைக் எ ஸ்பிஞ்சி ஆர் ஸ்ட்ரெச்சர் மெம்பரைன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இமேஜை பார்த்தாலே தெரியும். இங்கே வாட்டர் பக் வந்து ஒரு வாட்டர் மேலே வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷனாக தான் நடக்குது. பிகாஸ் மாலிகுல்ஸ் வந்து வாட்டரில் இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து புல்லட் இன்வார்ட்ஸ். பட் அதோட சர்ஃபேஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெச்சுடு மெம்பரைன் மாதிரி ஆக்ட் ஆகுது. This balances the weight of water bugs and enables them to walk on the surface of water. We call this phenomenon as surface tension. Next, the molecules at the surface of a liquid are pulled equally in all directions. So the surface becomes tight like a thin stretched layer. The tendency of the surface of liquid to shrink to the minimum possible area due to attraction between its molecules is called surface tension. So surface tension na வந்து அந்த லிக்விட் சர்ஃபேஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகி அந்த மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்க அட்ராக்ஷனால ஷ்ரிங்க் ஆகுது. அதுதான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன்.